நன்றி. கடைசியாக பேசுறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு. எல்லாரும் பேசிடுவாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியாது. சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எல்லா புகழும் இயக்குனருக்கு. இதை நான் எப்பவுமே சொல்கிறேன், ரஞ்சித்துக்கு தெரியும். எந்த ஒரு நடிகனும் தனியாக ஒன்றுமே பண்ண முடியாது. இயக்குனர்கள் இல்லாமல் பண்ண முடியாது. இயக்குனர் தான். இயக்குனர் இல்லாமல், நான் ரொம்ப கர்வத்தோடு சொல்கிறேன், இயக்குனர் இல்லாமல் சினிமாவில் ஒரு நடிகனால் ஒரு அடிப்படை எடுத்து வச்சுக்க முடியாது. அதான் உண்மை. இந்த ஃபேக்டை நம்ம புரிஞ்சுக்கணும். நடிகன் அவன் பார்க்குறான், திருப்பி கொடுக்குறான், அதெல்லாம் ஓகே, அதுதான் வேலை, தொழில் செய்வோம். ஆனால் இந்த இயக்குனர் இல்லாமல் அனுமதியும் செய்யாது. அதுதான் ஒன்று. நான் முதல்லையே பேச்ச ஆரம்பிக்கும் போது மாறிக்கையான நிறைய சொல்லுங்கள், நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காரு, என்னால் நடிச்சிருக்க முடியாது. இன்னொன்று முக்கியமாக எனக்கு என்னென்னா, எப்போவுமே நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் நடிகன், ட்ரெயின் நடிகன்னு சொல்லுவேன். அது என் கர்வம். ஆனால் எனக்கு ஒரு படமும் புது படம் தான். நம்ப மாட்டீங்க, நான் எந்த படத்துக்கு போனோம், ஃபஸ்ட்டு 2 நாளுக்கு முன்னாடி, நான் அன்றைக்கி ஷூட்டிங் போகிறேன்னா இன்னிலேருந்து எனக்கு ஜுரம் வந்துடும், வயிறு சரியில்லாமல் போயிடும், நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா எனக்கு 4 நாளைக்கு ஷூட் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம்லாம் நான் ரொம்ப பேக்காக தான் இருப்பேன். படம் முழுக்க தான் இருப்பேன், நிறைய நேரம் இல்லை. பட் ஜென்ரலாக அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை ஒரு மொமெண்ட்டும் ஃபுல்ஃபில் பண்ணுறது இயக்குனர் இல்லாமல் இது சான்சஸே இல்லை அந்த படம். நன்றி அகெயின். அண்ட் லால் சார், அவரோட எனக்கு ரெண்டு சீன் இருந்தது. அவரோட வாய்ஸ் ரொம்ப ரொம்ப இங்கிருந்து வரும். அந்த பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே சரி, எமோஷன்ஸ் எல்லாமே மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அப்படி தச்சுட்டு இருந்தோம். அந்த வாய்ஸ் அமேசிங் வாய்ஸ், ஃபேண்டாஸ்டிக் வாய்ஸ். அண்ட் அவரோட தி கிரேட் தொம்மன் மக்கள் நான் தமிழில் ஒரு ரோல் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ சார், நைஸ் டு ஒர்க் வித் யூ. அண்ட் அமீர் சாரோட எனக்கும் அதே அவசரம் மாதிரி தான். அப்படியே அங்கே ஹாய் பாய் அப்படியே பேசிக்கிறோம் தான், ரோல் இல்லை. தேங்க்யூ சார். உங்களோட நீங்கள் நான் ஒரு படத்தை நடிச்சிருக்கோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மதன் இருக்கார் நினைக்கிறேன், கலந்துட்டார் நினைக்கிறேன். அவர் கூட நிறைய சீன் எனக்கு இருந்தது. ஆக்சுவலாக அகைன் மாறிட்டான் அப்படி சொல்லணும். ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர் இருக்காரு. எத்தனை நாள் எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்காருவாரு. பியூட்டிஃபுல் ஆக்டர், அவ்வளோ அழகாக மோன். எனக்கு சரணங்கள் பூர்ணமாக பண்ணுறாரு. நம்ம முக்கியம் பண்ணுற போல இருக்கு. எனக்கு ஏதாவது அதை கொஞ்சம் பெட்டராக பண்ணுற ஒரு போட்டி மனப்பான்மையே நிறைய நேரங்களில் அவர் அந்த மொமெண்ட்டில் அவர் கொடுத்தாரு. தேங்க்யூ வண்டர்ஃபுல். அண்ட் நிறைய லீசி இருக்காங்க, ரேகா, நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் எனக்கு சீன் இல்லை, பட் ஸ்டில் நன்றி. ரஜிஷா, உண்மையில நான் பார்ப்பேன். That's what I feel whenever I'm a spotlight at the time. அப்படிதான் நான் ஃபீல் பண்ணுறேன். Nice to work with you. So, amazing actress and very important future. And at Tarini Anupama, அவங்களோட ஒரு சீன் எனக்கு இருந்தது. ரொம்ப சீன்ஸ் இல்லை, கொஞ்சம் தான். அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகிற மாதிரி ஒரு சீன், நான் சொல்லக்கூடாது. அந்த இடத்துல ஒரு எமோஷனல் மூமெண்ட் பண்ணாங்க. ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நான் அங்கேயே சொன்னேன், பலர் கலக்கிறாங்க. எனக்கு அடுத்த சீன் எனக்கு டைலாக் வரலாம் வரவே இல்லை. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, அமேசிங். நான் அன்றைக்கும் சொன்னேன் உங்ககிட்ட. கிரேட், தேங்க்யூ. அண்ட் ஸ்டார், இப்போ அவர் சொன்னார் இல்லையா, இந்த ரேஞ்சில் நாம் இந்த ரேஞ்சில் பார்த்துருக்கேன். பெஸ்ட் பார்ட் என்னன்னா, படம் ஆரம்பித்த 3ஆவது நாள் நைட் ஷூட் நினைக்கிறேன். அன்றைக்கி விக்ரம் சொல்லுவாங்க, அப்படியே அப்படியே என்ன மாதிரி ஒரு போனாங்க. வாக்கெல்லாம் அப்படியே இருக்கு, இப்படி பேசிகிட்டே இருந்தோம்.
நான் ஒன்று சொன்னேன், நமக்குலாம் வந்து ப்ரொஃபஷன் ஆக்டிங் தான், ஆக்டிங் தவிர்த்து ஒன்றும் தெரியாது, அதுவே தெரியுமான்னு தெரியாது, பட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனால் விக்ரம்க்கு அது பிரச்சனை இல்லை. விக்ரம்க்கு ஆக்டிங்கும் தெரியுது, கையில் இன்னொரு தொழில் இருக்குது, கபடி வந்து பழச்சு போகலாம், பிரச்சனை இல்லை. உண்மையிலேயே நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு வில்லேஜில் ஒரு இது நடந்தது, கபடி மறந்துட்டேன். நான் மாறிக்கிட்டு வந்து கேட்டேன், அந்த ஆட்டம் வாங்க அவ்வளோ போடலாம் மாறி. உங்ககிட்டே நான் சொன்னேன், துருகிட்டே சொன்னேன், ஃபேண்டாஸ்டிக், அமேசிங். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து நேஷனல் கேம் ஆகும். இந்த படம் நான் என்ன எழுதி வச்சுங்க, இந்த படம் பார்க்குறேன் நிச்சயமாக நேஷனல் கேம் கூப்பிட்டாங்க போகிறேன். அவ்வளோ பாடி லாங்குவேஜ், அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற விதம், அந்த லுக் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக். And of course, again, thank you, Aditi and Mani, always amazing, wonderful production house. Thank you once again. அப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டர் என் தம்பி ரஞ்சித். நீலம்ல ஒர்க் பண்ணுறதுல ஒரு சோஃபா இருக்கு, அது நம்ம ஃபேமிலி ப்ரொடக்ஷன் மாதிரி இருக்கு. இது எல்லாமே உறவு மாதிரி. தம்பி ரஞ்சித் தம்பி ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே நம்மளுடைய அண்ணன் தம்பிக்கு மாதிரி தான் இந்த டீம் இருக்கும். அது என்னுடைய ஒரு குடும்ப படமாக தான் நான் இதை பார்க்குறேன். அப்படிதான் டோட்டல் அட்மாஸ்பியர் அப்படி இருக்குது. நன்றி ரஞ்சித். நான் இன்னொன்று முக்கியமாக ஃபைனலாக ஒன்று சொல்ல நினைக்கிறேன். நாங்கள் ஒர்க் பண்ண எல்லாரோட ஒரு பெரிய டீம் ஒன்று இருக்குது. அந்த டீம் இல்லைன்னா இந்த படம் வந்து சாத்தியம் இல்லை. நான் அவுட் ஆஃப் த போகிறேன்னு நினைக்கிறேன். எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் கொஞ்சம் மேனேஜர் தான் நல்லா இருக்கும் ப்ளீஸ். ஏன்னா அவங்க இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை. பேய் மாதிரி வேலை பார்த்தாங்க, பேய் மாதிரி வேலை பார்த்தாங்க. ஏன்னா இங்கே ஒரு பெரிய பேய் இருக்கு மாறினேன், இதோட அது அப்படியே பிரிச்சுட்டோட இல்லை, அப்படி ஒரு எனர்ஜெட்டிக் டீம் அது. அது அவங்கள நம்ம இங்கே மேடையில் இருக்கலன்னா இந்த நிகழ்வு வந்து முற்று பெறாதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் கம் உங்க எல்லாருக்கும் என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேங்க்யூ. அண்ட் நீங்கள் ஏதோ கொடுப்பீங்க, நான் உங்கள்கிட்டே வாங்கிக்கிறேன். நமஸ்காரம், அனைவருக்கும் வணக்கம். நான் சினிமையில் முதல்ல சொல்கிறேன், தமிழ் கரெக்டாக இருக்காது மதிச்சிருக்கேன். நான் சினிமையில் நடிக்க ஆரம்பிச்சிருந்து அதுக்கப்புறம் எங்கே போனாலும், சினிமாவுக்கு போனாலும், இல்லை ரெஸ்டாரண்ட்டு எங்கே போனாலும் யாராவது நீங்கள் நர்ஸா தானே? ஆமாம், ஒரு ஸ்டில் எடுத்துமா, ஒரு செல்ஃபி, ஓகே ஸ்டில் எடுத்துட்டு போவோம். ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது ஒரு ஃபேமிலி எங்கிட்ட வந்துச்சு. அதில் ஒரு ஏஜான லேடி, சாரி ஏஜான லேடினா என்னோட ஒரு 10 வயசு கம்மி தான். அவர் வந்து கேட்டாரு, நீங்கள் மஞ்சளத்து புருஷன் தானே? ஆக்சுவலி எனக்கு புரியல, என்னம்மா புரியல, நீங்க அந்த மஞ்சளத்தோட புருஷன் தானே? இல்லம்மா, என் ஒய்ஃப் பேர் நான்சி. அதெல்லாம் சார், நீங்க அந்த கர்ணன் படத்துல ஓகே ஆமா அதான், ஐயோ ரொம்ப பிடிக்கும், சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்கு, நல்லா இருக்கு. அது சிலர் எடுத்துட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பற்றி யோசிச்சேன், எப்போ இந்த யாருக்கு வரைக்கும் ஒரு கேரக்டர் பேர் சொல்லி என்ன வந்து மீட் பண்ணது கிடையாது. அது என்னன்னு பார்த்தா அப்பதான் புரியுது, எல்லாம் எனக்கு ஆக்டிங்ல என்னோட ஒரு ஸ்டைல் இருக்கு. அதே வச்சுக்கிட்டு எல்லா படத்திலும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருக்கு. ஏதோ மெல்லையில ரஜினி சார் சொன்ன மாதிரி ஸ்டாக் ஷோட்ஸ் வச்சுக்கிட்டு நடிக்கிற மாதிரி. ஆனால் இந்த கர்ணன் படத்துல வந்து போதா அது அங்கே ஒர்க் அவுட் ஆகல. ஆனா மாரிஸ் அவர் கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்கு, இந்த கேரக்டர் இப்படி, இந்த கேரக்டரோட
பாடி லாங்குவேஜ் எப்படி, டயலாக் ரெண்டரிங் எப்படி, பிஹேவியர் எப்படி, எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சிருக்கு. அப்போ அது அவருக்கு சொல்லி அதை கேட்டு தான் அந்த படத்தில் நடிச்சது. ஓப்பனாக சொன்னா என் உள்ள இருக்கிற ஒரு ஆக்டரை முதல்ல வெளியே கொண்டு வந்தது மனுஷன் தான். அதுக்கப்புறம் தான் ஒரு கேரக்டரை தெரிஞ்சு நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒரு 25 வயசுலாம் மனுஷாவை மீட் பண்ணியிருந்தா இல்லை அவர் படத்துக்கு நான் நடிச்சிருந்தா நான் இப்போ எங்கேயோ போயிருக்கேன். சார் டூ லேட் சார், நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டாரை ஸ்பெல் பண்ணிடுச்சு. ஓகே பரவாயில்லை. அப்புறம் இந்த மாசா படம் பார்த்தா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு சூப்பர் ஹிட் படம் முடிஞ்சு ஆடியன்ஸ் வெளிவரும் போது அவர் எக்ஸலன்ட், சூப்பர், பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளிவரும். ஆனால் மாரிசாவோட எல்லா சூப்பர் ஹிட் படத்துக்கும் ஆடியன்ஸ் வெளியே வர்றது நெஞ்சுக்குள்ள பெரிய ஒரு வெயிட் வச்சுக்கிட்டு எதுவும் யாருக்கும் பேச முடியாது. ஒரு படம் பிடிச்சிருக்கோம். லேட்டஸ்ட் இந்த வாழை பார்த்து வெளியே வந்தவங்க அப்படிதான் போயிட்டு அது அந்த படம் நம்ம தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது நமக்கு கூட அந்த படம் வரும், அந்த கேரக்டர்ஸ் வரும், அந்த லொக்கேஷன், இந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்மளை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா இந்த படம் தியேட்டர் விட்டு வீட்டுக்கு போகும்போது, இந்த படம் பார்த்து நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த படம் உங்கள் கூட வீட்டுக்கு வரும். உங்கள் கூடவே ரொம்ப நாள் உங்கள் மனசில் இருக்கும். ஷூர் சார், அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. Thank you so much. Sir, request you to please not try to invite. Good evening, everyone. First of all, I would like to thank Neelam Studios and Applause Entertainment for inviting me here. Thank you, Mari sir, for making me part of Bison and making me part of this industry. Actually, I've shot for 5 days only, so I'm familiar with few names. Mari sir, thank you. Ranjit sir, thank you. Aditi, Manin, all the assistant directors. Dhruv, you are a wonderful co-actor. All the kabaddi players, thank you. That's it. Thank you so much. Thank you so much, sir. 5 days தான் ஷூட் பண்ணிட்டீங்க, பட் மாரி சார் ரொம்ப கன்வின்ஸ்ட் கொண்டு போய் பெர்ஃபார்ம், ரொம்ப கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க சொன்னாங்க. Thank you so much. So to facilitate you, we have with us